ஜவ்வரிசி பாயாசம் செய்ய ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் போட்டு ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே வானலில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கணும். படப்படன்னு பொரிஞ்சு வந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கணும். சேர்த்து வேக வச்சுக்கணும். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சது 4 ஏலக்காவை சேர்த்துக்கணும். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் 1 கப் பால் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். காய்ச்சி ஆற வச்ச பால். பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள்.